ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல் பர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா kineMasterல எடிட்டிங் டியூட்டோரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மண்டேனாலே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் தான் வரும். ஸோ அந்த இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்லலாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அண்டு பெல் ஐக்கான் ஆல் பண்ணுற அந்த அனிமேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து எப்படி kineMaster எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் ஏதாவது ஒரு டவுட் இல்லைனா ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wear your mask properly. Maintain a safe distance from others in public areas. Wash your hands frequently. Use sanitizer to clean your hands after washing. ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு நியூ ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் கூகுள் ஐடி நியூ ஐடி க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் இல்லைனா இன்னொரு ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு லாகின் பண்ணி உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ணி சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இதில் போயிட்டு இப்போது வந்துட்டு வேறு எதுவும் மாற்றிக்கிட்டு என்னோடய சேனல் வந்து போடுறேன். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு இப்படி இருக்கா, இதில் என்ன பண்ணுறேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போது அப்படின்னா இதையும் நான் பண்ணுற மாதிரி ஸ்பீடாக பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீடியா, ஸ்க்ரீன் ரெக்கார்டு. நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஒன்றுனா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எடுத்து வந்ததை இதுலேருந்து கட் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்து க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணி அந்த இதை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் ஆனதை வந்துட்டு இப்படி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கரெக்டாக வரும் வந்து ஆடு. ஓகே, தெரியும். இதையே வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் வந்து கீழே இறக்கிக்கிட்டு இதை வந்து வேறு மாதிரி க்ராப் பண்ணணும். வேறு மாதிரி இந்த மாதிரினா இந்த இடம் வந்து பார்த்திங்களா, சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இப்படி இது வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இதை வந்து க்ராப் இப்படி பண்ணுறேன். இதில் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஆள் வருது பார்த்திங்களா, இந்த இதுக்காக தான் பண்ணுறது. இந்த ஆள் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ஓகே, ஆள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றது ஆல்ஃபா ஆப்போசிட்டி வச்சு இது பண்ணிக்கணும். இது பண்ணிவிட்டு இந்த ஆளில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து ஆல்ஃபா ஆப்போசிட்டி அதிகப்படுத்திக்கிட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது வரையா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்துட்டு இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். என்ன எஃபெக்ட்னால் அந்த உஷ் எஃபெக்ட்டு அதெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். எல்லார்கிட்டையுமே இருக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறது. என்ன பண்ண போகிறேன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறது
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது மட்டும் எடுக்கிறது க்ராப் பண்ணிவிட்டு ஓகே இது வரைக்கும் க்ராப் பண்ணிடுறேன். இது வரைக்கும் க்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆலை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். ஓகே ஆலை கிளிக் பண்ணுறது தான் பண்ண போகிறோம் இதை. ஸோ இதை கொஞ்சம் பெருசே பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு கரெக்டாக உட்கார வச்சிடுறேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது பண்ண பார்த்தீங்களா இதில் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாற்ற போகிறோம். ஓகே இதுதான் சொன்னேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். ப்ளஸ் இது மறையும் போது இதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன் அனிமேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸ்லைட் அப்பு வேணாம், பாப் அப்புன்னு ஒன்று இருக்கும். இதோ பாப் அப் இதில் இது பாப் அப் இதை வந்து கொடுக்க போகிறோம். இது ஏன்னா இது ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்காது பாருங்கள். மேலே வர எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸர் பிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கும். கிராஸர் பிஎன்ஜி. ஓகே கிராஸர் பிஎன்ஜி எடுத்துகிட்டு சின்னது பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு இது ஒரு அனிமேஷன் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். என்ன அனிமேஷன்னா கீழேருந்து அதில் வந்து கிளிக் ஆகிற மாதிரி அனிமேஷன் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்துக்கோங்க எந்த இடத்துல கிளிக் ஆகுதுன்னு. ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டு வச்சிடுறேன். கிளிக் ஆகுது பார்த்திங்களா, கிளிக் ஆகிட்டு மாறுதா. இந்த இடத்துல ஒரு இது வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். சைஸ் கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக தள்ளிட்டு அந்த இது வந்துச்சு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அந்த உடனே கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு இது போயிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கீழேருந்து போகும், ப்ரெஸ் பண்ணும், மறுபடியும் போயிடும். இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்றனால தான் நான் பண்ணானு. அதே மாதிரி இந்த சவுண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது பார்த்திங்களா, இந்த உஷ் அப்படின்றதுலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த சப்ஸ்கிரைப் ப்ளே பட்டன் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ரெடி பண்ணுறது அந்த இதுவே எடுத்துக்கோங்க. அந்த இதுவே எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிறதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை வந்து ஒழுங்காக கேட்கணும். கேட்டு வந்துட்டு இந்த கிளிக் பண்ணது பார்த்திங்களா, அந்த கிளிக் பண்ணுற சவுண்ட் வந்து நம்மளுக்கு அங்கேயே வந்துடும். ஸோ வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் இது கிளிக் பண்ணுற சவுண்ட் வந்து நம்மளுக்கு வேணும். எது கிளிக் பண்ணுற சவுண்ட்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுற சவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு கட்டு, அப்புறம் இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் எதில் வந்து கிளிக் ஆகுதோ அதில் வச்சுக்கிறோம். அதில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, அதாவது இந்த சவுண்ட் வந்து கிடைக்காதவங்களுக்கு தான் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ உங்களோட இது ரெடி. அனிமேஷன் மாதிரி ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. உங்களோட சேனல்லேயும் உங்களோட வச்சே அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஆசமான வீடியோ நான் வெயிட் பண்ணுறேன். until then bye.